ஐயோ, என்ன பசியா இருக்கு. கிச்சன்ல அம்மா என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. சிக்கன் வாசனையா இருக்கு. ஐயோ, பசியா இருக்கு. சரி, போய் சாப்பிடுவோம். யாரும் காணல. ஏய், நீ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா சிக்கனை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. எங்க யாருக்கும் வேண்டாமா? நீ மட்டும் வயிறு நிறைச்சா போதுமா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காத, கொஞ்சமாவது மீதி வை. சரியா? ஒரு கோழி எடுத்து ஒரு கோழி அப்படியே முழுசா சாப்பிடணும். ஏய், நான் எங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன்? ஜஸ்ட் டேஸ்ட் தானே பார்த்தேன். அதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, இவ என்ன பண்றான்னு பாருங்க. நான் சிக்கன் டேஸ்ட் பார்க்க கூடாதா? டேஸ்ட் பார்த்தாலும் நான் ஒரு கோழி ஃபுல்லா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவளை வந்து கூட்டிட்டு போங்கம்மா. ஒரு சமாதானமா ஒன்றும் சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏய், ரெண்டு பேரும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் சிக்கனை வச்சுட்டு போன, அதுக்கு முன்னாடி இருந்து ரெண்டு பேருக்கு வந்து இந்த சிக்கன் சண்டையா? என்ன பிள்ளைங்களா? மறந்தாலும் சிக்கன் சாப்பிட தானே செய்யறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கு தானே வச்சு வச்சிருக்கு. ரெண்டு ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே? நானா நீ ஏன் அடி போட்டுட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, எல்லா வாரமும் அவனே தான் இந்த கால் பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கும் தரல இல்ல. அதான் நானே இன்னைக்கு வந்து லெக் பீஸ் எடுத்து சாப்பிடலான்னு வரக்கு முன்னாடி அவன் கிச்சனு மேலே யார் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்டதுக்கு நான் ஜஸ்ட் டேஸ்ட் தான் பண்ண வந்தேன்னு சொன்னான். பாதிக்கு மேலே காலி பண்ணிட்டாம்மா. பாருங்க நீங்களே. உங்க ரெண்டு பேரோட எனக்கு தலைவலியா இருக்கு. எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு தான் ஏன் ரெண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? டா, அவளுக்கு கொஞ்சம் சிக்கன் கொடு. சும்மா எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறது. போங்க, எனக்கு ஒன்று ஒரு சிக்கனை வேண்டாம். ஒரு சிக்கன் லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ண வந்த ரெண்டும் வந்துடுவீங்களே. அவ என்னது நான் அவளுக்கு கொடுக்கலன்னு நீங்க இருந்து அவளுக்கு ஷேர் பண்ணி சொல்றீங்க. அவளுக்கே எல்லாத்தையும் கொடுங்க, எனக்கு தேவையில்லை. அவளே எல்லாத்தையும் சாப்பிட்டு எடி, நீயே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன்டா நீ இப்படி பேசுற? உங்க ரெண்டு பேருக்கு தானே சிக்கன் வச்சது. அதுக்கப்புறம் ஏன் ரெண்டு பேரும் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னதான் பண்ணுங்க. சாப்பிட இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லாட்ட போங்க. அம்மா அம்மா, நான் பாரு வீட்டுக்கு போட்டம்மா. எனக்கு மேக்ஸ் நோட்டு பாருக்கிட்ட இருக்குமா. எனக்கு ஹோம்ஒர்க் செய்யணும், போய் வாங்கிட்டு வரம்மா. இப்போ ஒன்றும் பாரு வீட்டுக்கு போக வேண்டாம். பாரு வீட்டில் யாருமே இல்லை. எல்லாரும் ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. நியூ இயர் வருது பார்த்தியா, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் டயர்டாக இருக்குன்னு வரல. வெளியில் மழையும் பெய்துட்டு இருக்கு. அவங்க வந்த அப்புறம் போய் வாங்கிக்கலாம். அம்மா அம்மா, அவங்க எல்லாம் நியூ இயருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க இல்லம்மா. நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானம்மா. எனக்கும் எடுத்துரலாம் இல்லம்மா. நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்கு மட்டும் எடுத்து தந்தா போதுமா? எல்லாரும் நியூ இயருக்கு ட்ரெஸ் போடுவாங்க. நாளைக்கு நியூ இயருக்கு விளையாட்டு போட்டி நடக்கும்போது எல்லாருமே புதிய புதிய ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. நான் மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு போகணுமாம்மா? சும்மா இரு. எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு கபோர்ட்ல. ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுட்டு போ. இப்போ நியூ இயர்க்கு அடிக்கிறத நீ ஒரு நாள் போடுவ, அப்புறம் அதை கபோர்ட்ல கொண்டு போய்ப்ப. எதுக்கு வேஸ்டா காசு செலவு பண்ணிட்டு இருக்க? அடுத்த டைம் எடுக்கலாம் போ. ஏன் நியூ இயர்க்கு இருந்து போன நியூ இயர்க்கு எடுத்ததை இந்த டைம் விளையாட்டு போட்டிக்கு போட்டுட்டு போ. ஏ லில்லி, நீ வரலையா விளையாட்டு போட்டிக்கு? எல்லாரும் போறாங்க, நீ மட்டும் இங்கேயே இருக்கிற. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில நிக்கிறாங்க. வா லில்லி. எல்லாரும் புதிய புதிய ட்ரெஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அழகழகா போட்டிருக்காங்க. நீ மட்டும் என் பழையதே போட்டிருக்க. புதிய ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வா. என்ன சொன்னா? எல்லாரும் விளையாட்டு போட்டி போறாங்களா? எல்லாரும் புதிய ட்ரெஸ்ஸா போட்டிருக்காங்க. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும் புதிய ட்ரெஸ் எங்க அம்மா எடுத்து தரல தெரியுமா உனக்கு? பாரு, எனக்கு ட்ரெஸ் புதிய ட்ரெஸ் தான். எங்க அம்மா எனக்கு நேத்துக்கே எடுத்து தந்துட்டாங்க. அழகா இருக்கா எனக்கு ட்ரெஸ்? சொல்லு, அழகா இருக்கா? உனக்கு ட்ரெஸ் அழகா தான் இருக்கு. நான் வரல விளையாட்டு போட்டிக்கு. நான் மட்டும் பழைய ட்ரெஸ். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் வரல, நீ போ. அம்மா அம்மா, பாத்தீங்களா? எல்லாருமே புதிய ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க. நான் மட்டும் பழைய ட்ரெஸ். எனக்கு ட்ரெஸ் எடுத்து தாங்கப்பா ப்ளீஸ். சரி சரி, இப்போ நீ அவங்க கூட விளையாட்டு போட்டிக்கு போ. சாயங்காலம் போய் புதிய ட்ரெஸ் எடுக்கலாம். அப்போ நீ புதிய ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம். ஓகே, இப்போ போய் இருந்து விளையாட்டு போட்டியில் நீ இருந்து விளையாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் சாயங்காலம் புதிய ட்ரெஸ் எடுக்க போகலாம். ஓகேவா? முடியாதம்மா, எனக்கு இப்போதான் போடும்.
இப்ப கடைக்கு போய் புதிய ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் விளையாட்டு போட்டிக்கு போவேன். இல்லாட்டி நான் விளையாட்டு போட்டிக்கே போக மாட்டேன். எனக்கு ப்ரைஸே வேண்டாம். எனக்கு புதிய ட்ரெஸ் தான் வேணும். வாங்க கடைக்கு போ. ஐ லில்லி அழுறா. நான் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாட்ட போய் சொல்றேன் லில்லி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு அழுதுட்டு இருக்கேன்னு.